ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஒரு சின்ன சீக்ரெட் செட்டிங் சொல்லி தர போறேன், வியூஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா வந்து உங்க வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு சின்ன செட்டிங் தான். பிளஸ் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பாத்திரலாம். சேனலோட பேரு சாய்விக் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஒரு சூப்பரான கிராஃப்ட் சேனல் அப்படின்னு சொல்லணும். கிராஃப்ட் மட்டும் கிடையாது, நிறைய ரங்கோலி டிசைன்ஸ் கோலம், இல்ல சாதாரண கோலம், புள்ளி கோலம் எல்லாம் இதை பத்தி எல்லாம் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாம் அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அதுக்கு எப்படி ரெடி பண்றது, அந்த மாதிரி வீடியோக்கள் இருக்கும். கிராஃப்ட்லயே ஒரு வேஸ்டான பொருளை வச்சு கிராஃப்ட் பண்றது, கிட்ஸுக்கான கிராஃப்ட்ஸ், பேப்பர் கிராஃப்ட்ஸ், சில்க் கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பர் வீடியோக்கள் இருக்கு. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு மற்ற சேனல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. என்ன செட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. செல்வா விளாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சேனல்ல மேபி எல்லாருக்குமே தெரியும், செல்வா டெக்ல இருக்கிற எல்லாருக்குமே செல்வா விளாக் சேனலை பத்தி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணல, ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஏகப்பட்ட பிளேலிஸ்ட்லாம் இல்ல, ஒரே ஒரு பிளேலிஸ்ட். அந்த சேனல்ல நீங்க ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட வீடியோக்கள் நிறைய சஜெக்ஷன்ல வரும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு இதுதான். அதாவது நீங்க பாக்குற வீடியோவுக்கு ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு சஜெக்ஷன்ல வரும். அதாவது நீங்க ஒரு ஃபுட், அந்த சேனல்ல வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நான் போட்டிருக்க அந்த சேனல்ல வச்சிருக்க பிளேலிஸ்ட்ல உள்ள ஃபுட் ரிவ்யூ வீடியோக்கள் கீழே வரும். அதே மாதிரி அதுல ஒரு விளாக் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா விளாக் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ரிலேட்டடா கீழே வரும். இந்த செட்டிங் தான் பெரிய பெரிய சேனல்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க செட்டிங். இந்த செட்டிங்கை பத்தி இன்ன வரைக்கும் யாரும் சொல்லல. அப்படி எந்த சேனல்லையும் சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அந்த சேனலோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எப்படி செட்டிங், அந்த செட்டிங் பிளேலிஸ்ட்ல ஒரு சின்ன செட்டிங் தான் செய்யணும் எப்படிங்கிறத டெமோ மூலியமா பார்க்கலாம். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன செட்டிங் அப்படின்ட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான செட்டிங், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத செட்டிங். நான் அடிச்சு சொல்லுவேன், இதை பத்தி யாரும் வீடியோவும் போடல, இதையும் நான் அடிச்சு சொல்லுவேன். வாங்க செட்டிங்கை பார்க்கலாம். ஓகே, உங்க சேனலோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க மொபைல்ல இருந்தா குரோம் ப்ரௌசரை வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர்ல போய் டெஸ்க்டாப் மோட்ல வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா சாதாரணமா உங்கள்ட்ட சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செல்வா விளாக் சேனலோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டேன். டேஷ்போர்டை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு கார்னர்ல இந்த ஆப்ஷன், இதான் பிளேலிஸ்ட்டுக்கான ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தான் இருக்கு. அதுக்காக நீங்க ஒரே ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க சேனல் growth ஆகும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. எல்லா பிளேலிஸ்ட்லயுமே நீங்க இந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பிளேலிஸ்ட் இருந்தால் தான் சேனல் growth ஆகும், அது வேற. ஆனால் நான் எனக்கு ஒரு பிளேலிஸ்ட் தான் வச்சிருக்கேன். விளாக் வீடியோவாக இருக்கட்டும், ஃபுட் ரிவ்யூவாக இருக்கட்டும், இந்த ஒரே பிளேலிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பிளேலிஸ்ட்டுக்கு எந்த பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். 3 டாட் பட்டன் மொபைல்லையும் வரும், இல்லை சிஸ்டத்துலையும் வரும், நீங்கள் எதில் வேணாலும் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளேலிஸ்ட் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளேலிஸ்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஆட் நியூ வீடியோஸ் டு டாப் ஆஃப் பிளேலிஸ்ட், இதையும் ஆன் பண்ணி வைங்க. அலோ எம்படிங் அப்படிங்கிறதையும் ஆன் பண்ணி வைங்க. செட் அஸ் அஃபீஷியல் சீரீஸ் ஃபார் திஸ் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வைங்க. இது ஆஃப்ல தான் இருக்கும், மற்ற எல்லாமே இது ரெண்டுமே ஆஃப்ல தான் இருக்கும், இது மட்டும் ஆன்ல இருக்கும். கண்டிப்பா இப்பவே போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே கண்டிப்பா ஆன் பண்ணி வைங்க. இந்த செட் அஸ் அஃபீஷியல் சீரீஸ் ஃபார் திஸ் பிளேலிஸ்ட் அப்படின்ட்டு நீங்க இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்க இதுல அதாவது லூப் வருதுல, அந்த வீடியோ முடியல ஒரு 7-8 வீடியோவை காமிக்கும். அதாவது சிஸ்டத்துல பார்க்கையில அதுல உங்களுடைய வீடியோக்கள் அதிகமா காமிக்கும். பிளஸ் உங்க வீடியோ யாராவது பார்த்தாங்கன்னா அது ரிலேட்டடா பார்ட் 1 பார்ட் 2 அப்படி இல்லை எபிசோட் மாதிரி எல்லாம் போறீங்கல்ல, உங்களுடைய வீடியோக்கள் தான் கீழே பாத்தீங்கன்னா சஜெக்ஷன்ல நிறைய வீடியோ வரும். ஸோ இதை ஆன் பண்ணாம தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க ஆன் பண்ணிட்டு இதே வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்க, அண்ணா உங்களால நான் வந்து இதை ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எந்த வீடியோவும் இல்லை இதை பத்தி. கண்டிப்பா இதை நீங்க ஆன் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஆன் பண்ணிட்டு டன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, நன்றி.